அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் சைனபா அப்படின்னு 44 வயசு ஆகுது. இவங்க டீ கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கப் கேக் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த கப் கேக் சாப்பிட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் அடைச்சி இவங்க மூச்சு விட முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல சோகத்தை வந்து அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுக்கும் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கும் போது வந்துட்டு பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம், ரஸ்க்கு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத்துலலாம் வந்தீங்கன்னா அந்த காரங்கள் வந்து சேவு, கார சேவு, இந்த மிச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அப்படி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பேசிக்கிட்டே சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டீ கூட இந்த மாதிரி விஷயத்தை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த பிஸ்கட் அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வந்து உள்ளே போயிட்டு இருக்கு. இன்னும் சைடில் உள்ளவங்களை பேசிக்கிட்டு நம்ம ரொம்ப அசால்ட்டாக சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அதை போய் அடைச்சிக்கிட்டு நம்ம பேச்சுவாக்கில் என்ன பண்ணுவோம், அதோட குவான்டிட்டி அதிகமாக 1 பிஸ்கட் 2 பிஸ்கட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில பேர் உள்ளே போட்டு சாப்பிடுவாங்க, மொத்தமாக போய் வாயில் விழுகும். ஸோ மொத்தமாக போக வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. சாப்பிடும் போது வந்து பிஸ்கட்டையும் டீலையும் கவனம் செலுத்துங்க. சுற்றி உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டே பண்ணாதீங்க. இப்போ இந்த அம்மா வந்து உயிரோட இல்லை. 7 நாளில் இந்த அம்மாவோட மகளுக்கு வந்து கல்யாணம் வந்து இருக்குது. அந்த நிலையிலையும் உயிர்ந்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப சோகமான செய்தி. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. டீ கூட பிஸ்கட், இந்த மிக்சர், சேவு, கார சேவு, கப் கேக்லாம் சாப்பிட்றவங்க.